அனைவருக்கும் வணக்கம். மயிலையே கைலை, கைலையே மயிலைன்னு சொல்கிறாங்க. சென்னை மயிலாப்பூரில் 7 சிவன் கோயில்கள் இருக்குது. அந்த 7 சிவன் கோயில்களும் ஒரே நாளில் நம்ம தரிசித்தோம் அப்படின்னா கைலாயத்துக்கே சென்று இறைவனை கண்டோ புண்ணியம் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அது என்னென்ன கோயில் அப்படின்னா ஸ்ரீ கபாலீஸ்வரர், வல்லீஸ்வரர், மல்லீஸ்வரர், காரணேஸ்வரர், விருப்பாட்சீஸ்வரர், தீர்த்தபாலீஸ்வரர். இந்த கோயிலில் நம்ம காரணீஸ்வரர் கோயிலேருந்து ஆரம்பித்து கபாலீஸ்வரர் கோயிலில் முடிப்பதுங்கிறது வழக்கமாக சொல்கிறாங்க. இப்போ முதல்ல கபாலீஸ்வரர் கோயிலை பற்றின டீட்டெயில் இந்து சமய அறநிலைத்துறைக்கான புக்கில், சென்னை மாவட்டத்திற்கான கோயில்கள் லிஸ்ட் இருக்கிற புக்கில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பாஸ் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இந்த கபாலீஸ்வரர் கோயில் அந்த கோயில்னால தான் மயிலாப்பூர் அப்படிங்கிறதே வந்ததாக சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற அம்மன் மயில் உருவம் கொண்டு சிவனை பூஜித்ததுனால மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் பேரும் வந்ததாக சொல்கிறாங்க. கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள், இந்த அம்மனோட பேர் கற்பகாம்பாள். இதில் நர்த்தன விநாயகர், முருகர், அண்ணாமலையார் எல்லா சன்னதிகளும் இந்த கோயிலில் இருக்குது. அடுத்ததாக வல்லீஸ்வரர். வல்லீஸ்வரர் கோயில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தெற்கு மாட வீதி, சவுத் மாடா ஸ்ட்ரீட்டில் இந்த கோயில் இருக்குது. அதுக்கடுத்து காரணீஸ்வரர் கோயில், இது பசார் ரோட்டில் இருக்குது. இந்த பசார் ரோட்டில் இருக்கிற இந்த காரணீஸ்வரர் கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே 3 கோயில் இருக்குது. அந்த 3 கோயில் மல்லீஸ்வரர். இந்த கோயில் மல்லீஸ்வரர் கோயிலோட கோபுரம். மல்லீஸ்வரர், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் விருப்பாட்சீஸ்வரர் இருக்காங்க. நெற்றிக்கண் உடையவர் தான் விருப்பாட்சீஸ்வரர். விருப்பாட்சீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்து தெருவில் வாலீஸ்வரர் இருக்காங்க. இது விருப்பாட்சீஸ்வரர் கோயிலோட கோபுரம். இந்த வாலீஸ்வரர் கோயில் அப்படிங்கிறதுல ஒரு என்னென்னா, இந்த பஞ்சலிங்கங்கள் அந்த கோயிலில் இருக்குது. அந்த கோயில் பஞ்சலிங்கங்களும் அந்த கோயிலில் இருக்குது. அதுக்கான ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பஞ்சலிங்கங்களுக்கு அடுத்து நம்ம தீர்த்தபாலீஸ்வரர் கோயில், வாலீஸ்வரர் கோயிலுக்கு அடுத்தது தீர்த்தபாலீஸ்வரர் கோயில். தீர்த்தபாலீஸ்வரர் கோயில் ட்ரிப்ளிகேன் போகிற வழியில் இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலில் தான் தீர்த்தவாரியப்ப எல்லா கோயில்களோட, இந்த 6 கோயில்களோட உற்சவரும் இங்கே தீர்த்தபாலீஸ்வரர் கோயிலில் ரொம்ப விசேஷமாக நடக்கும். இது முடிச்சுட்டு வர வழியில் வீரபத்ரர் கோயில், மாதவ பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் எல்லா கோயிலையுமே ஒரு 11 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 2 hours நீங்கள் எல்லா கோயிலையுமே நீங்கள் விசிட் பண்ணிடலாம். இதை பார்க்குறதுக்கு ரொம்ப நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இதை ட்ரை பண்ணுங்கள். இதோட டீட்டெயில் எல்லாமே நான் அந்த புக்கில் இருக்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அச்சுசாரா கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.